அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடியிலே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 113, 114. அகழ்வரிகள். பிரிவுற்று அறியா பெரும்பொருளாய் என் அறிவுக்கு அறிவாம் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: எக்காலத்தும் பிரியாமல் அம்மையுமாய் அப்பனுமாய் விளங்கி சிற்சபை ஆண்டவர் காப்பாற்றி கொண்டிருக்கின்றார் என்று முன்வரியில் கூறப்பட்டது. ஏன் பிரிய மாட்டார் என்று விளக்குகின்றது இந்த வரி. உலகியலில் நாம் ஈட்டுகின்ற எந்த பொருளும் நிலையானதல்ல. காலத்தினாலே பிரிந்துவிட காண்கின்றோம். பொருள்கள் மட்டுமின்றி மனிதர்கள் உறவிலும் பிரிவு ஏற்படுகின்றது. நட்பிலே பிரிவை காண்கின்றோம். கருணையும் சிவமும் ஆன பெரும்பொருள் எனக்கு கிடைத்தது. அது எக்காலத்தும் எந்நேரமும் என்னை பிரிந்ததே இல்லை. ஏனெனில் பிரிவு என்பது என்னவென்றே அது அறியாதது. அது என் அறிவோடு கலந்து அறிவனுக்கு அறிவாய் விளங்குகின்றது. என் அறிவனுக்கு அறிவாய் விளங்குவது எது தெரியுமா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தாங்களே கருணையும் சிவமுமாய் பிரிவின்றி அவ்வாறு விளங்குகின்றீர். கருணையும் சிவமும் பொருள் என்பதற்கு ஆதாரம் தருணம் இஞ்ஞான்றே சுத்த சன்மார்க்க தனிநெறி உலகமெல்லாம் தலைப்ப. கருணையும் சிவமே பொருள் என கருத்தும் உற்று எம்மனோர் கலிப்ப. பொருள் நிறை ஓங்க தருநிலை விளங்க புண்ணியம் பொற்புற வயங்க அருள் நயந்தருள்வாய் திருச்சிற்றம்பலத்தே அருட்பெருஞ்சோதி என் அரசே. இன்னும் ஒரு பாடலில் சிவமே பொருளென்று தேற்றி என்னை சிவவெளி கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடு ஜோதி. மற்றும் ஒரு பாடல்: சிவமே பொருளென்று அறிவால் அறிந்தேன் செத்தாரை மீட்கின்ற திண்மையை பெற்றேன். உவமேயும் இல்லாத ஒரு நிலை தன்னில் ஒன்று இரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன். தவமே புரிகின்றார் எல்லாரும் காண தயவால் அழைக்கின்றேன் கயவாதே தோழி. அவமே போகாது என்னோடு ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடியிலே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.